அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் சுற்று போட்டி தற்போது முடிவுற்றிருக்கிறது. இரண்டாம் சுற்று போட்டிகள் ஆரம்பித்திருப்பதாக அறிய முடிகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. எப்படி காளையர்கள் எப்படி இருக்கு? என்ன அந்த வேகம் எப்படி இருக்கு? களம் எப்படி இருக்கு? சூழல் எப்படி இருக்கு? நல்ல விரிவா சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன், ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை 6:30 மணி அளவில் நடைபெற்றது. இந்த நிலையில் முதல் சுற்றானது தற்போது முடிவடைந்திருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை தற்போது 10 சுற்றுகளாக ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுவதாக ஆட்கள் விவகாரத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் சுற்று 50 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில அவர்கள் மஞ்சள் நிற சீருடை அணிந்து தற்போது அவர்கள் முதல் களம் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாம் சுற்றுக்கு தற்போது பிங்க் நிற சீருடை அணிந்து பணியன் அணிந்து தற்போது மாடுபிடி வீரர்கள் தற்போது களம் காண்டு வருகிறார்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் சுற்றில் 2 மாடுபிடி வீரர்கள் தற்போது தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 10வது சுற்று அவர்கள் களம் காண இருக்கிறார்கள். முதல் சுற்றில் மொத்தம் 73 மாடுகளானது களம் பெற்றிருக்கிறது. அதில் 11 மாடுகளானது தற்போது பிடிபட்டிருக்கிறது. மாடுகள் இருவர் தற்போது இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த மணிகண்டன் 38வது மணியன் அணிந்திருக்கக்கூடிய மணிகண்டன் 2 மாடுகள் பிடித்து தற்போது முதல் சுற்றில் தகுதி பெற்றிருக்கிறார். அதே போல கரடிக்கல் பகுதியைச் சேர்ந்த சுஜித் குமார் என்கின்ற 16வது சீருடை அணிந்த நபர், அவரும் தலா 2 மாடுகள் பிடித்து அவரும் முதல் சுற்றில் தகுதி பெற்றிருக்கிறார். முதல் சுற்றை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 73 மாடுகள் அவிழ்க்கப்பட்டு அதில் 11 மாடுகள் பிடிபட்டிருக்கிறது. 2 மாடுபிடி வீரர்கள் கடைசி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். 2வது சுற்றானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அருண், உங்கள் விவரங்களுக்கு நன்றி. எல்லா கேரையும் வெட்டி விட்டுருங்க. என்ன எத்தனை நேரம் வச்சிருக்கீங்க, வெட்ட மாட்டீங்க? வீரர் வெட்டி போயிட்டாரு. ஏங்க பயப்படுறீங்க? மாடை வெட்டி விடுங்கண்ணே. ஆனா வீரருக்கு பரிசு கொடுங்கண்ணே. அபிராமி டெக்ஸ்டைல்ஸ் ஒரு பட்டு புடவை மட்டும் வணிகத்துறை அமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் உருவம் மதித்த தங்க காசு, மதுரை சடகதப்பட்டி படையப்பா, நட்பு சாமராஜன், வாடா 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 தங்க புள்ள வாடா, ஆட்டத்தை பாக்குறதுக்கு ரெடியா இருக்கு. அத்தாடியா ஆரம்பேன மாடுங்க, சூப்பர் மாடு, ஆரம்பேன மாடுங்க. மாடு உண்மையிலே தரமான மாடு. தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் வெற்றி சேரன் சார்பாக ஒரு கிஃப்ட் பேக். தஞ்சாவூர் மாவட்டம் வீமன்பட்டி கேஆர்பி கார்த்திக் வழங்கம் ஒரு அண்டா. பிடிச்சு பாரு, முடிஞ்ச தொட்டு பாரு. அண்ணா வாழை பிடிக்காத தம்பி, வாழை பிடிக்காத தொந்தரவு பண்ணாது. வீரர் மட்டும் வா, வாழை பிடிக்காத. இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் ஜிஆர் கார்த்திக் மார்பா வேலு ஒரு ஆளை முடிச்சு இருப்பா. வீர தமிழச்சிக்கு ஒரு பீரோல் பிடிச்சு பாரு. தம்பி பொம்பளை யாருங்க தம்பி? அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அத்தனை மாட்டுக்குமே தமிழ்நாடு முதலமைச்சர்